பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா 60:20 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில துக்கம். ஏனென்றால் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல், மகிழ்ச்சியை பார்க்க முடியாமல், சந்தோஷத்தை பார்க்க முடியும். தாவீது சங்கீதம் 18:28 சொல்றீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக மாற்றும். நிறைய பேரோட விளக்கு இல்லாமல் இருளாடு வாழ்கிற மக்கள் உண்டு. நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், என்னிலே நடக்கிறவன் அவன் இருளிலே இடராதபடி அவன் ஒளியிலே நடக்கிறான். யோவான் 1:19 சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாதபடினாலே, வாழ்க்கையின் நன்னறிகள் இல்லாதபடினாலே, நிரந்தரமான ஒளி இல்லாதபடினாலே தடுமாறுகிற மக்கள் உண்டு. இங்கே சொல்லுகிறார், நித்திய வெளிச்சமாக இருக்கிற. அப்போ நித்திய வெளிச்சம்னா அப்போ அவ்வப்போது சில வெளிச்சம் காட்டுகிற மக்கள் உண்டு. யோவான் சன்னகர் சொல்லும் போது, அவனுடைய ஒளியிலே வெளிச்சத்திலே நாம் சில காலம் நடந்தோம். அவன் யோவான் சாலனை போல சில அறிவாளிகள், மேதைகள், விஞ்ஞானிகள் இந்த மனு மக்களுக்கு சில வெளிச்சத்தை காட்டுகிறார். ஆனால் அவர்கள் வாழ்ந்து மறைந்து போகிறார். ஒரு அறிவாளி தோன்றி இன்னொரு அறிவாளி தோன்றி. ஆனால் மனு இனத்தை வழிநடத்துவதற்கு ஒளியானது, நானே மெய்யான ஒளி என்று சொன்ன அந்த ஒளியான தேவன், என்னை விசுவாசிக்கிற அவன் இருளில் நடவாமல் அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நித்திய ஒளியாக, உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் 2:5 சொல்கிறது, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். இன்னைக்கு அநேகர் இடறி கொண்டு வெளிச்சம் இல்லாமல் அங்கே இருளை இடறி கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற போது, எது தெய்வம், எது உண்மை, எது சமாதானம், எது ரட்சிப்பு என்று சொல்லி அலைந்து திரிகிற மனுஷனுக்கு சரியான பாதை தெரியாமல், சரியான ஒளியை அடையாமல் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது, நானே நித்திய ஜீவனும் மெய்யான தேவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரே. மக்களை, இன்றைக்கு அந்த ஒளியாக தேவன் சொல்கிறார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துக்கம், பலவிதமான வேதனை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், நீங்கள் இனி இருளிலே நடவாமல் ஒளியிலே நடப்பீர்கள் என்று சொன்னவர், யாரெல்லாம் அவர் நம்பினார்களோ அவன் வாழ்க்கையில துக்கங்கள் முடிந்து போனது. ஒரு அம்மா அங்கே 12 வருஷமாய் துக்கம், வேதனை, நிந்தை, அவமானம். அந்த ஒளியாக தேவன் அவரை தொட்ட மாத்திரத்தில், அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய துக்கமெல்லாம் மாறி அவங்க சந்தோஷப்பட்டதை வேதனை பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவை நீங்கள் தொட முயற்சியுங்கள், அவருடைய அன்பை தொட முயற்சியுங்கள், அவர் ரட்சிப்பை தொட முயற்சியுங்கள். அவர் ஒளியான தேவன். தாவீது சொன்னது போல, என் இருளை வெளிச்சமாக மாற்றும். ஒருவேளை இருள் இருக்கலாம், பாவம் என்ற இருள், வியாதி என்ற இருள், கண்ணீர் என்ற இருள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசு ஒளியான தேவன் வருவார் என்றால் அந்த விளக்கை ஏற்றி உங்கள் இருளை போக்கி உங்கள் கண்ணீரையாவே துடைக்கிறவராக இருப்பார். பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ பேருங்க, லூக்கா சுவிசேஷம் 8:ஆம் பிசாசு பிடித்து இருளிலே, அங்கே துன்பத்திலே, அவமானத்திலே, நிந்தையிலே வாழ்ந்தவனை ஆண்டவர் அவன் மேல் இருக்கிற பிசாசை துரத்தி ஒளியான மனுஷனாய் மாற்றினார். அது 8:35 படிக்கும் போது, அந்த ஊரே மாற்றி எந்த மனுஷ நடுவில் புறமாக்கப்பட்டானோ, ஆத்மமாய் எண்ணப்பட்டானோ, அதே மனுஷ நடுவிலே மதிக்கக்கூடியவனாக கர்த்தர் மாற்றினார். நீங்கள் தெய்வத்தை நம்பிப்பார்கள். எந்த ஜனங்கள் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் உங்களை உதாசீனப்படி தள்ளினார்களோ, அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படி செய்வார். அதுதான் கர்த்தருடைய ஒளியிலே நடப்போம் வாருங்கள். ஒரு இருளிலே வாழலாம், துன்பத்தின் நடுவிலே வாழலாம். கர்த்தராக இயேசு சொல்கிறார், உதிக்கிற உன் ஒளியிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உங்களை உதிக்கக்கூடியவராய் எழும்பி பிரகாசி, உன் ஒளியாக நான் வந்தேன் சொன்ன தேவன், இன்றைக்கு இருளே பிரகாசிக்க சொன்ன தேவன், உங்கள் கண்ணீரை துடைத்து, எங்கே வெட்கப்பட்டீர்களோ, எங்கே துக்கப்பட்டீர்களோ அங்கே உங்கள் தலைகளை உயர்த்தி உன் துக்க நாட்களை முடிய போக பண்ணுவார். உன் கண்ணீரை மாற்றுவார். இதுவரைக்கும் அழுது கொடுக்கலாம், குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லையே, தொழில் சரியில்லையே, குடும்பங்களை போராட்டம் என்று உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற பண்ணி துக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். கர்த்தராக இயேசுவை நம்புங்கள், விசுவாசிங்கள். அவர் ஒளியான தேவன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.